இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உலகமெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாளாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேவனுடையதான பிறப்பை குறித்து நாம் கவனித்து பார்க்கும் பொழுது விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை காண்பித்தார். சாதாரண ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு தன்னுடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்கிறார். இவ்விதமாக பலதரப்பட்ட மக்களுக்கு சகரியா, எலிசபெத், யோசேப்பு, மரியாள், இப்படி பல விதத்தில் அவருடைய பிறப்பின் நிகழ்ச்சியை தம்முடைய தூதர்களை கொண்டு அவளுக்கு அவருடைய பிறப்பின் செய்தியை சொல்வதை பற்றி வாசித்து பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாம் இங்கே கவனிப்பது என்னவென்றால், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் 14 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய கடமைகளை ஒழுங்காக செய்கிறவர்கள், மந்தையை காக்கிறவர்கள். பூமிக்குரிய அளவில் லிட்ரல் மீனிங்களை பார்த்தோமேனால் அன்றைக்கு ஆடுகளை கவனித்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள். இன்றைக்கும் அதை ஆவிக்குரிய நிலையில் நாம் எடுத்துக்கொள்வோமேனால் மேய்ப்பனுடைய ஊழியம், தங்களுடைய மந்தையை, தங்களுடைய சபையை கவனமாய் கவனிக்கிற அந்த போதகர்களுக்கு, அந்த மேய்ப்பனுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே தரிசனம் கொடுப்பார். நிச்சயமாகவே தம்முடைய தூதனை அனுப்புவார். நிச்சயமாகவே தன்னுடைய வசனத்தை அனுப்புவார். நாம் கர்த்தருடைய வேலையிலே, கர்த்தருடைய ஊழியத்திலே நம்முடைய மந்தையை நாம் கவனமாய் கவனிப்போமேனால் கர்த்தர் நமக்கும் பிரசன்னமாவார். சகரியா, எலிசபெத்துக்கு கரிசனையோடு கூட கவனமாக செவி கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய பணியிலே, ஊழியத்திலே கவனம் செலுத்துகிற பொழுது அன்றைக்கு சகரியாவுக்கு தரிசனமானாரே அதே ஆண்டவர் உண்மையுள்ள ஊழியக்காரன். கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையில உண்மையிலே, நமக்கு கொடுத்த குடும்பத்திலே, சபையிலே, ஊழியத்திலே உண்மையாக இருப்போம்னால் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். சாதாரண மந்த மேய்க்கிறவர்கள் மேல் கரிசனை வைக்கிற ஆண்டவர் அவருடைய ஆடுகளை மேய்க்கிற சபை நடத்துகிற மக்களுக்கு ஏன் அதிகமானது கரிசனை உள்ளவராக இருப்பாரே, அதிகமான கவனம் செலுத்துவாரே, அதிகமாய் நம்மை ஆஸ்வதிப்பாரே. இந்த மேய்ப்பர்களுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்த வேளையிலே அவர்கள் தூதனிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவளை சுற்றிலும் பிரகாசித்தது. அவள் மிகவும் பயந்தார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறப்பின் செய்தி சொல்வதற்கு, ஒரு நல்ல செய்தி சொல்வதற்கு அன்றைக்கு தூதர்களை அனுப்பினார். அங்கே மாபெரும் பரம சேனையின் திரள் கூடி என்ன செய்தார் என்றால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து பாடினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரம சேனையினுடைய பாடலுடைய கருத்து என்னவென்றால், முதலாவது இயேசு பிறந்ததுனால தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு உலகத்தில் இருந்த பொழுது அவர் தம்முடைய அற்புதத்தை செய்த கானா ஒரு கல்யாணத்தில் முதலாவது அற்புதத்தை செய்தபோது, குறைவை நிறைவு செய்த போது அதன் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை போல நாமும் உணர்த்துக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தின் மூலமா, என் ஊழியத்தின் மூலமா, என் வேலையின் மூலமாக எனக்கு எந்த மகிமை வேண்டாம், எல்லா கனமும் எல்லா மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. நம்பர் 1, இயேசு கிறிஸ்து வந்தபடினால் பாடலில் முக்கியமான பகுதி உன்னதத்துக்கிற தேவனுக்கு மகிமை. அப்புறம் பூமியிலே சமாதானம். இன்றைக்கு பூமியில சமாதானத்தை பார்க்க முடியல. புருஷன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், இன்றைக்கு சபையிலையும் கூட சமாதானத்தை காண முடியாத ஒரு நிலைமையில காணப்படுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ விதமான பஞ்சம் ஏற்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்துல யுத்தங்களுடைய செய்திகளை கேட்கிறோம். காரணம் என்ன? சமாதானத்துக்குரிய பஞ்சம் ஏற்படுகிற காலம். இப்படிப்பட்ட நிலைமையிலையும் சமாதானத்தை கொண்டு வருகிற சமாதான பிரபு, அவருக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. இந்த பூமியிலே சமாதானம், அப்புறம் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. அந்த பிரியத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய பிரியத்தை உலகத்துக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பை விளங்க பண்ணினாரே. தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? இயேசு கிறிஸ்து மூலமாக வந்தது. அன்னைக்கு அவர் மட்டும் அன்பு வைக்கலனா இன்னைக்கு நமக்கு பெரிய வம்பு தான். இன்னைக்கு குடும்பங்களில் அன்பு இல்லை, புருஷன் மனைவிடைய அன்பு குறைஞ்சு போது. கடைசி நாட்களில் வாசித்து பார்க்கும் பொழுது அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்படுகிற, அன்பு குறைந்து போகிற காலத்துக்கிறோம்.
அவர் நம்மிடத்தில் முன்பு அன்பு வைத்தது போல இன்றைக்கு அன்பு வச்சுக்கிறார். எல்லாவற்றையும் மேலாக நம்முடைய அன்பை விளங்க பண்ண ஆண்டவர் சொந்த குமாரன்னு பாராமல் அவரையே நமக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கொண்டார். உண்மையான கிறிஸ்மஸ் என்றால் அன்பு. பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை நமக்கு தந்தார். அந்த அன்பை இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் சொல்லுவோம். வேதனைகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். கிறிஸ்துவின் அன்பினால அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிடப்பட முடியாத ஒன்று. மனித அன்பு மாறலாம், தேவ அன்பு மாறாது. இந்த அன்புக்கு நம்ம அர்ப்பணிப்போம். உன்னதத்துக்கிற தேவனுக்கு மகிமை, இந்த பூமியில சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாதாக. அவர் துதித்தது போல நாமும் துதிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு நல்ல கிறிஸ்மஸ் ஆக, உண்மையான கிறிஸ்மஸ் ஆக, கிரயம் கொடுக்க கிறிஸ்மஸ் ஆக, கிறிஸ்துவின் அன்பை சொல்கிற கிறிஸ்மஸ் ஆக, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்குள்ள கிறிஸ்மஸாக இருக்க உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். God bless you. Happy Christmas and a prosperous New Year. May God bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.